தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அன்பே சிவம், அறியும் சிவனும் ஒன்றே, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இந்த 3 வார்த்தைகளையும் நாம் கேட்டிருக்கிறோம். இந்த அன்பே சிவம் என்பதற்கு உதாரணமாகவும் சிவபக்தியையும் விஷ்ணு பக்தியையும் ஒரு சேர வளர்த்தவராகவும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதை வாழ்க்கையிலே நடத்தி காட்டியவரும் ஆகிய நம்முடைய காஞ்சி பெரியவரை பற்றிய வாழ்க்கை வரலாற்றை மக்களுக்கு, பக்தர்களுக்கு, அன்பர்களுக்கு தெரிவிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். பெரியவாங்கிறது ஒரு அபூர்வமான விசித்திரமான ஒரு வியக்தி. அவள் சந்நிதியில் அவள்கிட்ட பலவிதமான பக்தர்கள், பலவிதமான அனுபவங்கள் அப்படின்லாம் பார்க்குறோம். தேவராஜன் அப்படின்னு, தேவராஜ சர்மா அப்படிங்கிற பக்தர், இவர் பெரியவா தரிசனத்துக்கு போகிறார். போனால் அவருக்கு தலையூர் அப்படிங்கிறது சொந்த ஊர். இவர் போய் அறிமுகப்படுத்தினார். தலையூர் தேவராஜ சர்மா வந்திருக்கேன் அப்படின்னா உடனே பெரியவா தெலுங்கில் கேட்டா, நீ தெலுங்கு வாடு தானே அப்படின்னா. அவருக்கு ஆச்சரியம். நான் இப்போ தான் பேரையே சொல்கிறோம், தலையூர் தேவராஜ சர்மா அப்படின்னா உடனே தெலுங்கான்னு கேட்குறாள் பெரியவா. உடனே அடுத்தது ராமசாமியர் பேரன் தானே அப்படின்னா. இவருக்கு ஆச்சரியம். வரிசையாக இவரை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டா பெரியவா. ஆமாம் அப்படின்னா. உடனே அங்கே இந்த தலையூரில் 1933 வருஷத்தில் ஒரு பாடசாலை ஆரம்பிச்சுது. அந்த பாடசாலை நடந்துன்னு வந்தது. அவங்க தாத்தாலாம் அதில் கைங்கரியம் பண்ணி எல்லாம் பார்த்துன்னு இருந்திருக்கார். அதுக்கப்புறம் அதில் பசங்கள்லாம் வராதனால பாடசாலையை மூட முடியுமா ஆயிடுத்து அப்படின்னு இந்த தலையூரை பற்றி குடும்பத்தில் உள்ளவா மனத்துக்கு கைங்கரியம் பண்ணினது, பாடசாலேருந்து இது எல்லா கதையும் வரிசையாக சொல்லிகிட்டே வந்தா. அதுக்கப்புறம் கேட்டால், நீ தலையூர் ருத்ர பசுபதி நாயனார் கதை தெரியுமோ, கேள்விப்பட்டிருக்கியோன்னா. 63 நாயன்மாரில் ஒருத்தர் ருத்ர பசுபதி நாயனார் அப்படின்னு பேர் அவருக்கு தலையூர். அதனால் தலையூர் ருத்ர பசுபதி அப்படின்னே பேர். அவரோட கதையை விரிவாக சொல்கிறார். அந்த ருத்ர பசுபதி நாயனார் அவர் என்ன பண்ணார், தினம் ஸ்ரீருத்ரன் சொல்லிட்டார். பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பிரீத்தியானது ருத்ரம், வேத மந்திரம். அதில் தான் பரமேஸ்வரனோட எப்படி நானாவித ஸ்வரூபமாக இருக்கார் அப்படிங்கிறது, பரம அத்வைதத்தை நமக்கு புரியிறாப்பில் பலவித ஸ்வரூபங்களில் பகவான் எப்படி இருக்கார் அப்படிங்கிறதுலாம் வர்ணிக்கிறது. அந்த ருத்ரத்தை சொல்லி ஒரு தரம் நாம் சுத்தமாக ருத்ரத்தை பாராயணம் பண்ணிட்டாலே போகும். எந்த கிராமத்தில் ருத்ரம் சொல்கிறவன் இருக்கானோ அந்த கிராமம் சுபீக்ஷமாக இருக்கும் அப்படின்லாம் நமக்கு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. அந்த ருத்ரம் ஸ்ரீருத்ரம் அப்படிங்கிறது அவ்வளோ உயர்ந்தது. எஜுர்வேதத்தில் 4வது காண்டத்தில் இருக்கிறது. அதில் தான் நமசிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சரம் வருது. இந்த பரமேஸ்வரன மந்திரங்களே மிக உயர்ந்தது பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது வேதமே சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னா, ஒரு நாமா அப்படின்னா அது பரமேஸ்வரனோட இந்த பஞ்சாட்சரம் தான். அப்படி இருக்கிற அந்த பஞ்சாட்சரத்தை உள்ள அடக்கின அந்த எஜுர்வேதத்தில் வரக்கூடிய இந்த ருத்ரத்தை யார் பிசகில்லாத ஓதராளோ அவளுக்கும் அது பெரிய க்ஷேமத்தை கொடுக்கும். அவள் இருக்கிற ஊருக்கே, தேசத்துக்கே ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருக்கிறதுனால தான் ஏகாதச ருத்ரம் அப்படின்னு 11 தரம் சொல்கிறது. அப்புறம் மகாருத்ரம், அதிருத்ரம்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன, அந்த அப்படி ஒரு உயர்ந்ததான அந்த வேத மந்திரமான அந்த ருத்ரத்தை திருப்பி திருப்பி சொல்ல 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 பரமேஸ்வரன் ரொம்ப பிரீத்தி அடையிறதுனால நல்லா காலத்தில் மழை பொழியறது, பூமியெல்லாம் விளையிறது, ஜனங்கள்லாம் ஆயுசு ஆரோக்கியத்தோட சௌக்கியமாக இருக்கா அப்படின்லாம் பலன்கள்லாம் சொல்லப்படுறது. அப்படி இருக்கிற பவித்திரமான அந்த ருத்ரத்தை இந்த பசுபதி நாயனார் சொல்லிகிட்டே இருந்தார். அவர் என்ன பண்ணுவார், எப்போதும் ருத்ர ஜபம் பண்ணிகிட்டே இருப்பார். அதனாலே அவருக்கு ருத்ர பசுபதி அப்படின்னு பேர். இவர் சொல்கிற அந்த ருத்ரத்தை பாராயணத்தை கேட்டு கேட்டு பகவான் என்ன பண்ணார், பரமேஸ்வரன் நேர வந்து அவரை
நீ இனிமேல் இங்கே பேர்பட்ட இந்த உயர்ந்த வேதத்தை வேத மந்திரத்தை ருத்ரத்தை இங்கே சொல்லி பிரயோஜனம் இல்லை, இங்கே சொல்கிறத விட கைலாசத்தில் வந்து எங்கிட்டயே சொல்லணும் அப்படின்ட்டு அவரை கைலாசத்துக்கு அழிச்சுன்னு போகிறதா அவரோட கதை சொல்கிறது. இந்த கதையை பெரியவா விவரமாக சொன்னால் இந்த தேவராஜ சர்மாக்கு அப்படி ஒரு ஊராக்கும் உங்கள் தலையூருங்கிறது அவ்வளோ உயர்ந்த இப்படி ஒரு ருத்ரம் சொல்லி பாராயணம் பண்ணிட்டு கைலாசத்துக்கு போன பசுபதி நாயனார் இருந்த ஒரு ஊர் அப்படின்லாம் சொல்லி அந்த ஊரில் தான் வேத கோஷம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த தலையூரில் 1933 பாடசாலை ஆரம்பிச்சது. அது என்னமோ காரணங்களால் பசங்கள்லாம் வராதனால அது விடுபட்டு போயிடுத்து அப்படின்லாம் சொல்கிறா. அந்த ஊரில் இருக்கிற அந்த பிள்ளையார் கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணுங்கிறதுக்காக தான் பெரியவாழ்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக வந்திருக்காரு. இப்படி பேசிகிட்டே இருக்கிறதே மடத்தில் இருக்கிற வாசனை மழையே பெய்யலை, தண்ணி கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது. பக்கத்தில் ஒரு அருவி, பெரியவா சத்தாராங்கிற இடத்துல இருந்தால் அருவி வரும், அருவியில் போய் குளிக்கிறாப்புலாம் இருந்தது. அருவியெல்லாம் தண்ணி வராது போல இருக்குது, மழை இல்லை, நாளைக்கு குளிக்கிறதுக்கே வேற எங்கேயானு இன்னொரு இடத்துக்கு தேடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறதே அங்கே ஒரு பாடசாலை இருக்குது. உடனே அப்படியா, மழை இல்லையா, தண்ணி இல்லையா அப்படின்ட்டு நீ என்ன பண்ணு, அந்த குழந்தையெல்லாம் கூப்பிட்டு ருத்ர பாராயணம் பண்ண சொல்லுங்க அப்படின்னா எல்லா குழந்தைகளையும் கூப்பிட்டா இந்த குழந்தையெல்லாம் ஓம் நமோ பகவதே ருத்ரன் ருத்ர பாராயணம் ஆரம்பிச்சது. சொல்லுங்கோங்கிற ஏகாதச ருத்ரம் சொல்லலாம் 11 தரம் சொல்லுங்க அப்படின்னா 5ஆம் தரம் சொல்ல ஆரம்பித்தாலோ இல்லையோ எங்கேருந்து தான் மேகம் வந்தது, மானம் சூழ்ந்தது, கருமேகம் சூழ்ந்தது தெரியல, கொட்ட ஆரம்பிச்சிடுது மழை. அப்படி ஒரு மழை கொட்ட ஆரம்பிச்சிடுது. இது தேவராஜ சர்மா சொல்கிறப்பில் கண்கூடாக பார்த்தது. அந்த ருத்ர பசுபதி நாயனாரையும் ருத்ரத்தோட பெருமையும் அப்போ தான் பெரியவா கதையாக சொல்லின்னு இருக்கா. அந்த சமயத்தில் பார்த்து யாரோ வந்து மழை இல்லை, சிரமமாக இருக்குது, தண்ணி கஷ்டம் அப்படின்னு சொன்னால் ருத்ரத்தை பாராயணம் பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஏகாதசி ருத்ரம் பாராயணம் பண்ணோம்னா 11ஆவது ருத்ரம் சொல்கிறதில்ல, 5ஆவது ருத்ரம் சொல்கிறதையே மழை கொட்ட ஆரம்பிச்சிருத்து அப்படின்னு அவர் ஆச்சரியப்படுற. இது மாதிரி பல சந்தர்ப்பங்கள் இந்த வேதத்தோட பெருமையை அதோட சக்தியை காமிக்கிறதுக்காக பல அதிசயங்கள் பெரியவா பண்ணி தான் காமிச்சிருக்கா. நமக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியதுன்னா அது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். அப்படி இருந்தது பண்ணினோம் அப்படின்னா நிச்சயம் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கிறது. இப்போவும் பார்க்குறோமே அதிருத்ரம் நடக்கிற இடங்கள்லாம் மழை பெய்யணும் அப்படின்னா மழை பெஞ்சுன்னு தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அதிருத்ரம் நடக்கிற இடத்துல மழை கொட்டி இருக்கு. கரியாப்பட்டி அப்படிங்கிற இடம், திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க கரியாப்பட்டி அப்படின்னு. அதிருத்ரம் ரவி அப்படிங்கிற ஒரு பக்தர், அவருக்கு பேர் இந்த ருத்ர பசுபதி நாயனார் அப்படின்னோன்னா அவர் ஞாபகம் வருது. அவருக்கு பேர் அதிருத்ரம் ரவி அப்படின்னு பேர். ஒரு ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக இருந்தவர். ஒரு 50 வயசு தான் ஆறக்கூடிய ஒரு யவ்வன தேசையில் மிடில் ஏஜில் இருந்தவர் தான். அப்படி ஸ்கூலில் வாத்தியாராக இருந்தவர் முதல்ல அந்த கரியாப்பட்டி அப்படிங்கிற இடத்துல மும்மூர்த்திகள் ஆலயம் அப்படின்னு இருக்குது. அந்த ஆலயத்தில் தான் அதிருத்ரம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தார். அப்படி அந்த அதிருத்ரம் பண்ணுறதுன்னு ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் மாயவரத்துக்கு பக்கத்தில் பொன்னூருங்கிற இடத்துல போய் அந்த அதே மாதிரி அதிருத்ரம் பண்ணி அங்கேருந்து ஆரம்பித்து இளையாத்தங்குடி அப்படிங்கிற இடத்துல காஞ்சி காமகோடி பீடத்தோட 65ஆவது பீடாதிபதிகள் இருக்கிற அதிஷ்டானம் அங்கே ஆரம்பித்து அதுக்கப்புறம் காஞ்சி காமகோடி பீடத்தில் எந்தெந்த ஆச்சாரியெல்லாம் சித்தியான அதிஷ்டானம்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அதிருத்ரம் பண்ணி அது எப்போது பெரியவாளோட ஜெயந்தி போது ஒன்றும் வைகாசி மாதத்தில் பெரியவா ஜெயந்தியை ஒட்டி ஒரு அதிருத்ரம், அதே மாதிரி பெரியவா சித்தியான மார்கழி மாதத்தில் ஆராதனை ஒட்டி ஒரு அதிருத்ரம். அப்படி வருஷத்துக்கு 2 அதிருத்ரம். ஒவ்வொரு அதிருத்ரமும் பார்த்தேன்னா 70 லட்சம் 80 லட்சம் அப்படின்னு செலவழித்து பண்ணக்கூடியது. அப்படியே மயன் மாதிரி சிருஷ்டி பண்ணர் வெட்ட வழியாக இருக்கும். வெட்ட வழியாக இருக்கிறதுல அத்தனை பேரும் தங்கறதுக்கு வசதியிலேருந்து பண்ணி கொடுத்து 200க்கும் மேற்பட்ட வைதிகாலை வச்சுண்டு வேதம் படித்த வித்துக்களை வச்சுண்டு ரொம்ப பிரமாதமாக நடக்கும். இத்தனை பண்ணக்கூடியவர் எப்படி இருந்தார், ஒரு ஸ்கூலில் உத்தியோகமாக வாத்தியாராக இருந்தவர். அந்த வேலையும் விட்டுட்டு முழுக்க இந்த அதிருத்ர பணியிலேயே ஈடுபட்டு அதுக்கு காஞ்சி காமகோடி பீடாதிபதிகளோட முழு ஆசீர்வாதமும் அனுகிரகமும் அருளாசியும் இருந்து அவளோட உதவியினால் இதெல்லாம் பிரமாதம் இருந்து இன்னும் பல அன்பர்கள்லாம் அதுக்கு பேர் ஊர் தெரியாத வெளியில் கூட சொல்லாத அளவுக்கு பல அன்பர்கள்லாம் அதில் ஈடுபட்டு கைங்கரியம் பண்ணியிருந்திருக்கா. இப்படி ஒரு அதிசயம் நடந்திருக்கு. இப்படி பண்ண இந்த ரவி ஒரு அதிருத்ரம் இல்லை 25 அதிருத்ரம் பண்ணினார் அப்படின்னா நடக்கக்கூடிய காரியமா? அவர்கிட்ட கேட்டான்னு சொன்னேன், யார் பண்ணுறது, மனுஷால பண்ணுறோம்னு. எல்லாம் பெரியவா அனுகிரகம். அவள் உலக க்ஷேமத்துக்காக வேணும்னு பண்ணணும்னு நினைக்கிறா. ஏன்னா ஒரு தரம் ருத்ரம் சொன்னாலே எல்லா நன்மையும் கிடைக்கிறது அப்படின்னா அதை வருஷத்துக்கு ஒரு தரமானும் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல போய் பண்ணுறதே தேசம் முழுக்கலும் அந்த நன்மை கிடைக்கிறது. அதை யாரால் நடத்தி வைக்க முடியும்? பெரியவா அனுகிரகத்தினால தான் நடத்தி வைக்க முடியும் அப்படின்னு அப்படி பண்ணின்னு இருக்கிறவர். இப்போது
இந்த 19ஆம் தேதி பெரியவா ஜெயந்தியில் ஆரம்பித்து அந்த கரியாப்பட்டி அப்படிங்கிற இடத்துல மீண்டும் 2வது அதிருத்ரம் பண்ணுறதே அக்னி நட்சத்திரம் நல்ல வெயில் கொளுத்துற இடத்துல அதிருத்ரம் நடக்கிறது. அதில் அதிருத்ரம் ஆரம்பித்து 5வது நாள் 6வது நாள்லேயே அப்படி ஒரு மழை கட்டியிருக்கு. எப்படி கொட்டியிருக்குன்னு அந்த கரியாப்பட்டியை சுற்றி அந்த சூழ்ந்த இடத்துல அங்கே குளம் 2 குளம் 2 குளத்துலேயும் தண்ணி ரொம்ப அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. அப்படின்னா ஆச்சரியமாக இருக்குது. மற்ற இடங்கள்லாம் வறட்சி அப்படின்னு தண்ணிக்கு ஒரு குடம் தண்ணிக்கு சிரமப்பட்டுருக்கா. ஆனால் அதிருத்ரம் நடக்கிற இந்த கரியாப்பட்டியில் அப்படி ஒரு மழை பெஞ்சிருக்கு. அப்படின்னா அந்த ருத்ரத்தை சொன்னால் பரமேஸ்வரன் பிரீத்தி அடையிறர் பக்தி ஸ்ரத்தையாக நாம் அந்த வழிபடுறதே ருத்ரத்தை சொல்லி வழிபடுறதே அதுக்கு உண்டான பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறது இது இப்போ நிரூபணம். இது வேறு ஏதோ அங்கே நடந்து இங்கே அடுத்தவா சொல்லி கேட்க வேண்டாம். கண்ணெதிர்க்க பார்த்த ஒரு நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கிற இந்த அதிருத்ரம் இப்போது முந்தானியத்தை தான் பூர்த்தியாச்சு. ஆனால் அந்த பூர்த்தியாகிறதே என்ன ஆச்சு அப்படின்னா இந்த அதிருத்ரம் ரவி அதிருத்ரம் அந்த அதிருத்ரத்தையே மூச்சா வச்சுட்டு அந்த வழிபாடு பண்ணி பெரிவாளுக்கு பண்ணின்றவர் இந்த அதிருத்ரம் பூர்த்தியாகிற அந்த சமயத்திலேயே அவரும் பெரிவாளாக கலந்தார் அப்படிங்கிறது தான் அதில் விஷயம். அவர் காலமான ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. அப்புறம் பின்னால் சொல்கிறா, அங்கே வந்த வைதிகா சில பேர்லாம் சொல்கிறா, அவருக்கு ரொம்ப அப்புறம் உடம்பு முடியாத இருந்தது சுகர் ப்ராப்ளத்தினால. அப்படி இருந்தால் கூட இந்த அதிருத்ரம் நடக்கிற சமயத்தில் ஆஸ்பத்திரியில் போய் டயாலிசிஸ் பண்ணியிருந்தா கூட ஆஸ்பத்திரியிலேருந்து கிளம்பி இந்த அதிருத்ரம் நடக்கிற இடத்துக்கு வந்து யாகசாலையில் வந்து இருந்துட்டு அப்படிலாம் நடத்தினர். அந்த சில வைதிகள்லாம் கேட்டிருக்கா, இவ்வளோ உடம்பு முடியலையே எதுக்கு இந்த இடத்துல வந்து சிரமப்படுத்திக்கணுமா அப்படின்னா அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, இருக்கட்டுமே இப்போ ஏற்பட்ட இடத்துல இது நடந்துருக்கிறதே பிராணம் போச்சுன்னா உயிர் போச்சுன்னா அதை விட பெரிய பாக்கியம் உண்டா, போனால் போகட்டுமே அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் சொன்னபடியே அந்த வாக்கு பலிச்சதாப்பில் அந்த அதிருத்ரம் நடக்கிற சமயத்திலேயே அவரும் ஆவி பிரிஞ்சுது. அப்படின்னா நாம் சொல்கிறோம் இந்த காரியத்துக்காக உயிரே விட்டார் சார் அப்படின்னு நம்ம உபச்சாரத்துக்கு விளையாட்டாக தான் சொல்கிறோம். ஆனால் இந்த அதிருத்ரம் ரவி என்ன பண்ணியிருக்கேன்னு இந்த அதிருத்ரத்திலேயே உயிரையே விட்டுருக்கிற அதிருத்ரத்துக்காக இந்த ருத்ர பசுபதி நாயனார் அப்படின்னு ருத்ரம் சொல்லி இந்த ருத்ரத்தினால வழிபட்டே பரமேஸ்வரர் வந்து அவர் அழைச்சின்னு போனார் அப்படின்னு நம்ம 63 நாயன்மார் கதையில் கேட்குறோம். ஆனால் இப்போ நாம் கண்ணை எதிர்க்க இப்படி ஒரு பக்தரை பார்த்துருக்கோம், ஒரு நாயன்மாரை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ருத்ரத்தினாலே. அப்படி இந்த ருத்ரம் சொன்னோன்னா 5வது ருத்ரம் சொல்கிறதையே மழை கொட்டித்து அப்படின்னு பார்க்குறோம். அருவியில் தண்ணி ஓடுற அளவுக்கு மழை கொட்டியிருக்கு அப்படின்னு. இதுதான் அந்த ருத்ரத்தோட பெருமையை பெரியவா நமக்கு எடுத்து காமிக்கிறான். அப்போ ஏற்பட்ட அந்த ருத்ரம் அந்த வேதங்கள்லாம் சொல்லித்தரது எவ்வளோ பெரிய உயர்ந்த ஒரு கைங்கரியம் அப்படின்னு அது அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. அப்படி இருக்கிற அந்த தேவராஜ சர்மா ஒரு கம்பெனியில் உத்தியோகமாக இருந்தார். இதுக்கிட்டே 1974 வருஷத்துலேயே இந்த ஆஃபீஸில் ஒரு ஸ்ட்ரைக் வந்து கம்பெனியை மூடிட்டா. லாக் அவுட்னா எல்லாரும் இந்த வருமானத்தை நம்பி தான் காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கிறா. இந்த குடும்பம்லாம் தத்தளிக்கிறது இந்த வேலை செய்கிறவாள்லாம். அதில் இந்த தேவராஜ சர்மா பெரியவாள்கிட்ட போய் தரிசனத்துக்கு போய் சொன்னார், வருத்தப்பட்டார். இது மாதிரி கம்பெனி லாக் அவுட் ஆகிடுது, எல்லோரும் ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறோம், அதில் உத்தியோகமாக இருக்கிறவரெல்லாம் பெரியவா தான் அனுகிரகம் பண்ணோம் அப்படின்னா பெரியவா உடனே கேட்டால், உங்கள் எம்டி யார், முதலாளி யார், அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு. பம்பாயில் இருக்கார் அப்படின்னு. சரி போயிட்டு வா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணால் இவர் வீட்டுக்கு வந்தால் அடுத்த சில நாட்கள்லேயே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி கம்பெனி திறந்து சம்பளம் பாக்கியோடு எல்லாத்தையும் கொடுத்து வாழ்க்கையெல்லாம் சரியாகிடுது. இவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். இது ஆனால் 6 வருஷம்தான் தாக்கு பிடிச்சது. உடனே 1980 திருப்பி வந்துடுத்து ஸ்ட்ரைக்கு. அப்போ தான் சத்தாராவில் பெரியவா இருக்கா, இவர் போய் திருப்பி சொன்னார், திருப்பி ப்ராப்ளம் வந்துடுத்து, கம்பெனியில் ஸ்ட்ரைக் வந்துடுத்து அப்படின்னா அப்போன்னு பார்த்து மந்திரியாக இருந்த சி சுப்பிரமணியம் அவர்கள் அங்கே தரிசனத்துக்கு வந்திருக்கார். அப்படி இருக்கிறதே பெரியவா அவர்கிட்ட சொல்கிறா, இவர் இந்த கம்பெனியில் அப்பப்போ அடிக்கடி இது மாதிரி கம்பெனியில் ஸ்ட்ரைக்கெல்லாம் வந்துடுறது, ஸ்ட்ரைக்கெல்லாம் வந்து கம்பெனியில் லாக் அவுட் பண்ணினா யார் கடைசியில் பாதிக்கப்படுறான்னு அந்த ஏழைகள்லாம் அங்கே போய் உத்தியோகத்துக்கு ஜீவனத்துக்காக போயிருக்கே அவள்லாம் தான் பாதிக்கப்படுறா. இது மாதிரி லாக் அவுட் வர்றதுக்கு ஸ்ட்ரைக்கெல்லாம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் அரசியல் ஒரு காரணமாக இருக்குது. அரசியல்வாதிகள் அதுக்கு யூனியன், ட்ரேட் யூனியன் இது மாதிரிலாம் கட்சி சார்பெல்லாம் வச்சுட்டு அவள்லாம் தூண்டி விட்டு இது மாதிரிலாம் ஏதோ பலவிதமான சிரமங்கள்னால பாதிக்கப்படுறத கடைசியாக யாருன்னு இந்த பாமர ஜனங்களான பரம ஏழைகளான இந்த சம்பளத்தை நம்பி இருக்கிற ஜீவனத்தை ஓட்டின்னு இருக்கிற இந்த எம்ப்ளாயீஸும்
வேலை செய்கிறவாளும் அவளோட குடும்பம் தான் கஷ்டப்படுறது அப்படிலாம் சொல்லி இதுக்கெல்லாம் ஒரு இதான வழி பண்ணினா தேவையில்லை. ஜனங்கள் அந்த உத்தியோகத்தில் இருக்கிறவாளும் கஷ்டப்படக்கூடாது, அவளும் எல்லாத்தையும் அனுசரித்து நடந்துட்டு எம்ப்ளாயருக்கு, அதாவது முதலாளிக்கு விசுவாசமாக நடந்துட்டு அவளும் சின்சியராக வேலை செஞ்சுட்டு அவளும் அவள் ஜீவனத்தை பார்த்துக்கணும். அதே போல் வேலைக்கு இருக்கிற முதலாளியும் என்ன பண்ணணும், வேலை கொடுக்குற முதலாளிகளும் இந்த ஏழைகளோட வருத்தங்களை புரிஞ்சுன்னு அவளோட சிரமங்களை புரிஞ்சுட்டு அவளுக்கு என்ன சௌகரியம் வேணுமோ அதை பண்ணி கொடுக்கணும். நமக்கு சாஸ்திரமே தர்மமே அப்படி தான் சொல்லுது. நமக்கு ஒரு இன்கம் வந்ததுன்னா, வருமானம் வந்ததுன்னா அதை எப்படி பங்கிடணும் அப்படிங்கிறதுல நமக்கு ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கு. வேலைக்காராளுக்கு முதற்கொண்டு கொடுத்துட்டு அப்புறம் கடைசியில் தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறது. அப்படிலாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பை நம்ம சாஸ்திரம்லாம் ரொம்ப அழகாக பரமுறைப்படுத்தி கொடுத்துருக்கு. அதுபடித்தான் நம்ம முன்னோர்களாக நடந்துட்டுருக்கா. அதெல்லாம் நாம் ஒரு கவனம் செலுத்தாத ஒரு மதிக்காதனாலேயே இப்படிலாம் விதமான எம்ப்ளாயீஸ் ப்ராப்ளம்லாம் வந்துடுது, ட்ரேட் யூனியன்ஸ்லாம் வந்துடுது. இதில் போராட்டத்துக்கு அரசியல் வேறு உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஏக குளறுபடி ஆகிடுறது. இதெல்லாம் சரியானும் அப்படின்னு சி சுப்பிரமணியத்திட்ட பெரியவா சொல்லிட்டு விட்டு சொன்னா கவலைப்படாது அப்படின்னு. அதே மாதிரியே அடுத்த சில நாட்கள்லேயே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி திரும்பி வந்தது. இப்படி ஒவ்வொரு சமயத்திலும் பிரச்சனை வரத்தே பெரியவாள்கிட்ட பொறுத்தே பெரியவா காதில் போட்ட மாத்திரத்திலேயே நமக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுது அப்படின்னு இந்த தேவராஜன் சொல்கிறார். அப்படி இருக்கிற இந்த தேவராஜனுக்கு 1985 வருஷத்தில் காதில் ஒரு வலி, காது வலி வந்தால் இது ரொம்ப சிவியராக வந்து ரொம்ப சிரமப்பட்டு டாக்டர்ஸ் எல்லாம் காமிச்சார். அதில் இவருக்கு ட்ரீட் பண்ண டாக்டர் என்ன பண்ணினார், ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு விட்டார். காதில் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு. இவர் ஆப்ரேஷன் ஒன்று பயந்து போனார். அவர் சொன்னார், நான் பெரியவாள்கிட்ட தான் எதுவாக இருந்தாலும் சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நான் ஒரு காரியம் பண்ணுற வழக்கம். அதனால் பெரியவாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி சொல்கிறேன், பெரியவா பண்ணுன்னு சொன்னால் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வந்துட்டார். பெரியவாள்கிட்ட வந்தால் இவர் என்ன பண்ணார், 7 ஆரஞ்சு பழம் ஒரு வில்ல மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்து பெரியவாள்கிட்ட முன்னால் வச்சுட்டு தன்னோட குறையை சொல்லி வருத்தப்பட்டுட்டார். தெரியல, காதில் இது மாதிரி சொல்கிறா, ஆப்ரேஷன் பண்ணுங்கிறா, இது ஒரு கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்குது, பயமாக இருக்குது மனசுக்கு, பெரியவா தான் அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு இவர் சொல்லிகிட்டே இருக்கிறதே அந்த பெரியவா என்னன்னா இவர் எடுத்துன்னு போன ஆரஞ்சு பழத்தெல்லாம் தோலை உரிக்க ஆரம்பிச்சிட்டா. உரிச்சு கீழே வச்சுட்டு இருக்கா. இதான் பண்ணா. இந்த வெள்ளு மாலையை எடுத்து தான் தலையில் வச்சுட்டா. இவர் கொண்டு போன 7 ஆரஞ்சையும் தோலை உரிச்சுட்டு வழுத்த வச்சுட்டா. அது என்ன ஆயிடுத்து அப்படின்னு, அந்த தோல் உரிக்கிறது அப்படின்னா வெறும் ஆரஞ்சு பழத்துக்கு மட்டும் தோலை உரிக்கல, இவரோட பிராரப்தத்துக்கு தோலை உரிச்சுட்டான்னு எப்போ தெரிஞ்சுது அப்படின்னு. இவர் பெரியவாழ்கிட்ட மாதிரி குறைப்பட்டு அனுகிரகம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டார் இல்லையா. வீட்டுக்கு வந்தால் அப்புறம் போய் டாக்டர்கிட்ட காமிக்கணும். காமிச்சா டாக்டர் டெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி சொன்னார். ஆச்சரியத்தோடு கேட்டார், அது சரி, எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதே வேறு யார்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன், நான் தான் உனக்கு ட்ரீட்மெண்ட் இத்தனை நாளாக பண்ணிட்டுருக்கேன், உனக்கு ஆப்ரேஷன் பண்ண எல்லாம் சொல்லியிருக்கேன், ஆனால் நீ இதை தாண்டி வேறு என்னமோ மருந்து சாப்பிட்ருக்கியா, வேறு என்னமோ பண்ணின்னு இருக்க ட்ரீட்மெண்ட்டு, யார்கிட்ட போனால் என்ன பண்ணினேன், என்ன மருந்து சாப்பிட்ட, என்கிட்ட உண்மையை மறைக்காத சொல்லிடும் அப்படின்னு. இந்த தேவராஜனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. டாக்டர், நான் உங்களை தவிர வேறு ஒருத்தையும் போகல. இல்லை, என்னமோ நடந்திருக்கு, என்ன பண்ணின சொல்லு. இவர் ஆனை மட்டும் சொன்னார், நான் யார்கிட்டையும் போல, எந்த டாக்டர்கிட்டையும் போல, எந்த மருந்தும் எடுத்துக்கல அப்படின்னு. உடனே அந்த டாக்டர் சொன்னார், நான் எதுக்காக கேட்குறேன்னா, உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு வியாதி இருந்தது, காதில் ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொல்லி நான் எல்லாம் பண்ணியிருக்கேன், டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ திருப்பி வந்திருக்கேன், டெஸ்ட் பண்ணலாய், ஆப்ரேஷன் முன்னால் திருப்பி டெஸ்ட் பண்ணோம்னு ஒரு ப்ராப்ளமே இல்லை, ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கு, குணமாயிருக்கு, அதுக்காக கேட்குறேன். ஸோ எனக்கு பண்ண தெரியாத வைத்தியத்தை, எனக்கு தெரியாத மருந்தை யாரோ உனக்கு கொடுத்துருக்கா, ஏதோ பண்ணியிருக்கா, அதனால தான் கேட்குறேன். அது யார் என்ன மருந்துன்னு சொன்னீங்கன்னா, ஒன்றோ ப்ராப்ளம் மாதிரி இனிமேல் யாரானோ என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அவளுக்கு அதை கொடுப்பேன், அதுக்காக தான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னு. நான் உன்னை தப்பு சொல்கிறதுக்காக கேட்கல. நீ எந்த டாக்டர்கிட்ட காமிச்சே என்ன மருந்துன்னு தெரிஞ்சுன்னு என்கிட்ட சொன்னீன்னால், எனக்கு இனிமேல் இது மாதிரி ப்ராப்ளத்தோடு யாராலும் வரவாளுக்கு நான் அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு, அந்த மருந்து கொடுக்கறதுக்கு சௌரியமாக இருக்கும், அதனால கேட்குறேன்ப்பா, தயவு பண்ணி யார்கிட்ட பண்ணினேன்னு சொல்லுவேன்னு. இது சொன்னோடனே இந்த தேவராஜனுக்கு ஆச்சரியம். உடனே அப்புறம் சொன்னேன், நான் எங்கேயும் போல, யார்கிட்டையும் இருந்துங்கல, பெரியவாள்கிட்ட போனேன். பெரியவாள்கிட்ட இது மாதிரி சொன்னேன், காதில் ஆப்ரேஷன் பண்ணணும் டாக்டர் சொல்கிறார்,
நான் பெரியவா அனுகிரகம் வாங்கிட்டு தான் நான் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டேன், வந்திருக்கேன், பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டேன். உடனே டாக்டர் கண்ணில் பலன்னு தண்ணி வருது. அப்புறம் டாக்டர் சொல்கிறார், அதை சொல்லு, இதை விட பெரிய டாக்டர் உண்டா என்ன, நீ ஒரு டாக்டர்கிட்டையும் போல ஒரு டாக்டர்கிட்டையும் போலங்கிறார். அவர் பெரிய டாக்டர்ப்பா, அவர் சாதாரண டாக்டர் இல்லை, வைத்தீஸ்வரன். அத்தனை வைத்தியத்துக்கும் வைத்தியர்களுக்கெல்லாம் தலைவர். பேஷஜம் பிஷக் அப்படின்னு வேதமே அவனை கொண்டாடுறது அந்த பரமேஸ்வரனை. அப்படி வைத்தியனாகவும் இருக்கான், பெரிய வைத்தீஸ்வரனாக இருக்கான்னு, அவரே மருந்தாகவும் இருக்கார். அருமருந்து ஒரு தனி மருந்து, அம்பலத்தை ஆடு மருந்துன்னு அதுவே மருந்தாக இருக்குது, அதுவே டாக்டராக இருக்குது. அப்பேற்பட்ட குருநாதன்ட்டு பேருக்கு, அப்பேற்பட்ட பெரியவாள்கிட்ட பேருக்குன்னா அதான் பெரியவாளோட அனுகிரக விசேஷம், பெருமை அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்படி டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்குற பெரிய வைத்தீஸ்வரன் பெரியவாளாக இருக்கா. அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தான்னு வேறு ஒன்றும் இல்லை, இவர் எடுத்துன்னு போன ஆரஞ்சுக்கு தோல் உரிச்சதெல்லாம் இவரோட பிராரப்தம், தோல் இருக்கப்பட்டு இவருக்கு சொஸ்தமாயிடுது அப்படின்னு தெரியுது. அப்படி இருக்கிற அந்த தேவராஜனுக்கு 1993 டிசம்பர் 18 ஒரு கனவு. அந்த கனவில் பெரியவா வரா. பெரியவா இவரோட பேசிண்டே, சரி நான் போய்ட்டுறேன், எனக்கு தூக்கம் வருது, நான் இனிமேல் போய்ட்டுறேன் அப்படிங்கிறா. உடனே பெரியவாளை காணும். உடனே கூட இவரோட தெரிஞ்சவர் நெய்வேலி ஜெயராமன் அப்படின்னு, அவர் என்ன பண்ணுறார், அவரும் இன்னொருத்தருமா சேர்ந்துன்னு பெரிய குழி தோண்டின்னு இருக்கா, பள்ளம் தோண்டின்னு இருக்கா. உடனே இவர் கேட்குற, எல்லாம் கனவுலையே, எதுக்கு சார் இங்கே என்ன பள்ளம் தோண்டின்னு இருக்கு அப்படின்னு. தெரியாது, அவனுக்கு மடத்தில் தோண்ட சொல்லியிருக்காப்பா, அதனால தான்ப்பா தோன்றுறோம் அப்படிங்கிற. இது கனவு கலைஞ்சு கொடுத்தோம். எப்போ 1993 டிசம்பர் 18 பெரியவா கனவுல இவரோட பேசிந்துட்டு, சரி எனக்கு தூக்கம் வருது, நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன் அப்படின்னு விட்டு சொல்லிக்கிறா. அடுத்தது அதே கனவுல யாருன்னா, யாரோ 2 பேர் இவரோட தெரிஞ்சவாள்லாம் சேர்ந்துன்னு பெரிய பள்ளம் தோண்டின்னுக்கா, எதுக்கு தோண்டினா மடத்தில் தோண்ட சொன்னா அப்படின்னு. இதுக்கு அன்னைக்கு அர்த்தம் புரியல, டிசம்பர் 18 அர்த்தம் புரியல. ஆனால் அது என்ன அப்படிங்கிறது எப்போ தெரிஞ்சதுன்னர் 1994 ஜனவரி மாதம் 8 தெரிஞ்சது. 1993 டிசம்பர் 18 இந்த தேவராஜனுக்கு இது மாதிரி கனவு. அதுக்கப்புறம் ஒரே மாதத்துக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னு 1994 ஜனவரி பெரியவா சித்தி ஆயிட்டா. அந்த தேவராஜன் ஜெராப்பில் போகிறதுக்கு முன்னால் சொல்லின்ட்டு போயிருக்காப்பா பெரியவா. இந்த சொப்பனத்துக்கு என்ன அர்த்தம்னு அப்புறம் தான் புரியுறது. சரி நான் கிளம்புறேன், எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு பெரியவா சொல்கிறா. உடனே அதே கனவுலேயே பார்த்தா 2 பேர் பள்ளம் தோண்டின்னு இருக்கிறாப்புல இருக்குது அப்படின்னா, அதோட அர்த்தம் 1994 ஜனவரி 8 தான் புரிஞ்சுது அப்படின்னு. இப்படி பெரியவா யாரார் மூலியமாக என்னென்ன தன்னோட போக்கும் வரமும் புணருமில்லா புண்ணியனே அப்படின்னு மணிக்க வாசகர் சொல்கிறார். இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு ஒரு அவதாரம் பண்ணினாப்பிலையும் பொன்னாப்பிலையும்லாம் தெரியுறது. இதை பெரியவா ஒரு தீர்மானமாக சொல்லின்னு இருக்கா, காமிச்சிருக்கா அப்படிங்கிறது தான். இன்னும் 1 மாதத்தில் சித்தியாக போகிறேங்கிறத ஒரு பக்தர்கிட்ட போய் கனவுல சொல்லியிருக்கா. இது ஒத்தட்ட இல்லை, பல பேர்கிட்ட சொல்லியிருக்கா அப்படின்னு தெரியுது. அப்படி இருக்கிற பெரியவா நம்ம கூடவே இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காங்கிறது பக்தரோட அனுபவமாக இருக்குது. அந்த அனுபவங்களை இன்னும் பல விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.